Hey guys, welcome back. In this video நம்ம வந்து Poco X3 ஓட கேமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் ரிவ்யூ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 732Gல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா Android 10ல் பில்ட் ஆன MIUI 12 வெர்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் PUBG, Call of Duty, Free Fire இந்த மாதிரி ஒரு ஹை கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் கேம்லாம் விளையாடி பார்ப்போம். கேமிங் வந்து எந்தளவு பர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். பை த சேம் டைம் வந்து சைமல்டேனியஸாக நம்ம டெம்பரேச்சரும் செக் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா இப்போதைக்கு 27 இருக்குது மேக்ஸிமம். ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து பேக் சைடில் 28 இருக்குது. ஸ்க்ரீன் வந்து 28.8 தான் இருக்குது மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ்ஃபால்ட் 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 1 மணி ஆகுது. அண்ட் சார்ஜ் வந்து 60%ல் இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் பார்த்தோன்னா மீடியமில் இருக்குது. இது வந்து ஹையில் மாற்றிடலாம். கேம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து ஆஸ்ஃபால்ட் 8 ரெகுலராக விளையாடிட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. வேறு ரூம்க்கு வந்து இருக்கிறதுனால அந்த ரிஃப்ளெக்டிவ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் பிரைட்னஸ் பார்த்தோன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 60%ல் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபோனில் லவுட்னஸ் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது. பட் இது வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் வந்து ரொம்ப மியூட்டடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெவர்பரேட்டர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சவுண்ட் அவுட்புட் நல்லா லவுடாக இருக்குது. ஸோ ஏர் வென்ட் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகே. பட் சவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் லவுடாக இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஃபோன் வந்து பயங்கர வைப்ரேட் ஆகுது. நார்மலாக ஃபோன்ஸ் வந்து இந்த அளவுக்கு சவுண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வைப்ரேட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு அந்த பாஸ் வந்து நல்லா இருக்கும். பட் இந்த ஃபோன் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வைப்ரேட் ஆகுது. ரொம்ப ஒரு ஆக்வர்டாக இருக்குது. நார்மலாக நம்ம ஒரு மூவியும் பார்க்க முடியல. கையில் ஃபோன் நார்மலாக பிடிச்சி யூஸ் பண்ணாலே வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது அந்த வைப்ரேஷன். ஸோ ட்ரிஃப்ட் பண்ணும்போது கூட நல்லாவே இருக்குது. ஸோ கேமிங்கில் கிராஃபிக்ஸ் என்ன தான் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருந்தாலுமே வந்து கிராஃபிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. நல்ல குவாலிட்டியான பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் பிளே வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இத்தனையும் நம்ம ஹை கிராஃபிக்ஸில் தான் விளையாடிட்டு இருக்கோம். ஃப்ளூயிடாகவே இருக்குது. இத்தனைக்கு வந்து ஆஸ்ஃபால்ட் 8 வந்து ரொம்ப ஒரு கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் கேம். ஸோ ட்ரிஃப்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது. அந்த இடத்துல கூட ஒரு குட்டி லேக் இருக்கும் நார்மலாக ட்ரிஃப்ட் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு லேகுமே இல்லை. லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாக வந்து நம்ம ஆஸ்ஃபால்ட் 8 விளையாடிட்டு இருக்கோம். கேம் பிளே வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருந்தது. அதில் எந்த ஒரு லேகுமே இல்லை. டெம்பரேச்சர் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். டெம்பரேச்சர் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் வந்து மேக்ஸிமம் 32 போயிருக்கு. அண்ட் பேக் சைடு பார்ப்போம். பேக் சைடு வந்து 34 போயிருக்கு மேக்ஸிமம். ஸோ டெம்பரேச்சர் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகுது. ரொம்ப ஒரு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இல்லை. அடுத்து வந்து நம்ம PUBG மொபைல் விளையாடலாம். ஸோ PUBGயில் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் கிராஃபிக்ஸ் பார்ப்போம். கிராஃபிக்ஸ் வந்து HD ஹை தான் மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகுது. HDR வந்து இப்போதைக்கு அன்அவைலபிள். பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வரைக்கும் இருக்குது. அண்ட் ஸ்மூத்தில் கூட வந்து அல்ட்ரா சப்போர்ட் ஆகுது. எக்ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ் மட்டும் இல்லை PUBGயில். நம்ம வந்து ஃபஸ்ட்டு HD ஹையில் விளையாடலாம். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் அல்ட்ராவில் விளையாடி பார்ப்போம். तू अपना फोन लेके ना दिमाग में क्लियर இதில் வந்து கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. எந்த ஒரு லேகுமே இல்லை.
டெய்லி பப்ஜி விளையாடிட்டு இருந்தால் நிறைய கில் எடுக்கலாம். நான் வந்து ஆடி ஒரு நாள் அமாவாசை ஒரு நாள் தான் கேம் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய கேம் பிளே வந்து மொக்கையாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேட்ச் நெக் அண்ட் நெக்காக போயிட்டுருக்கு. ஆப்போசிட்டில் இருக்கவங்க பயங்கர ப்ரோ பிளேயராக இருப்பாங்க போல். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15 மினிட்ஸ் மேலே வந்து பப்ஜி விளையாடிட்டுருக்கோம். டெம்பரேச்சர் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபோன் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 34-35 தான் இருக்குது மேக்ஸிமமே. ஸோ பேக் சைடு வந்து நல்லா நார்மலாகவே இருக்குது, எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே இல்லை. ஸோ கேம் பிளே வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ஹெச்டி ஹைலியே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அது இப்போ வந்து நம்ம கால் ஆஃப் டியூட்டி செக் பண்ணி பார்க்கலாம். கால் ஆஃப் டியூட்டியில் ஹை கிராஃபிக்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கிராஃபிக் குவாலிட்டியும் ஃப்ரேம் ரேட்டும் வந்து நான் வெரி ஹையில் வச்சுருக்கேன். ஹையில் மட்டும்தான் வந்து நம்மளால் மேக்ஸ் ஃப்ரேம் ரேட் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஹையில் வச்சுட்டு மேக்ஸ்லேயே வந்து ஒரு நல்ல கேம் பிளே கிடைக்கும். நான் 2 நாளாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து வெரி ஹை அண்ட் ஹையில் வந்து நம்ம விளையாடி பார்ப்போம். ஸோ கால் ஆஃப் டியூட்டியில் கூட கேம் பிளே வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ஃபோன் வந்து ரொம்ப ஹீட்டான மாதிரி எதுவுமே தெரியல. ஹெச்டி ஹைலியே வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. நீங்கள் வந்து ஹை அண்ட் வெரி ஹை ஃப்ரேம் ரேட்டில் வச்சு விளையாண்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மூத்தான கேம் பிளே கிடைக்கும். ஸோ ஃபோன் டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே நார்மலாக இருக்குது. 36 தான் மேக்ஸிமம் போயிருக்கு. அண்ட் பேக் சைட்லேயும் வந்து 36-37 தான் வந்து மேக்ஸிமம் டச்சாக இருக்குது. கேமரா கிட்டையும் வந்து கேமரா வந்து நல்லா கூலாகவே இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த கேமரா லென்ஸ் கிட்ட நம்மளுக்கு பயங்கரமாக ஹீட் ஆகும் அண்ட் ஸ்க்ரீனும் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ இப்போ ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம். ஃப்ரீ ஃபயரில் என்ன பிரச்சனை அப்படின்னா அல்ட்ரா கிராஃபிக்ஸில் கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய ஸ்மார்ட் ஃபோனை வந்து திணற ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து நம்ம அல்ட்ராவில் வச்சு விளையாடி பார்ப்போம். ஏன்னா நார்மலாக ஹை கிராஃபிக்ஸில் கண்டிப்பாக வந்து பர்ஃபார்ம் பண்ண தான் போகுது. பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் கேமே வந்து ஹேண்டில் பண்ணிச்சு. ஸோ ஃப்ரீ ஃபயர் அல்ட்ரா மட்டும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ நேரம் என்னாச்சு அப்படின்னா நான் வந்து வோடஃபோன் சிம்லேருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி அந்த இதில் தான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். வோடஃபோனில் பார்த்தோன்னா சுத்தமாக வந்து ஃப்ரீ ஃபயர் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. வோடஃபோன் ஐஎஸ்பியில் பிளாக் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. என்னோடய இன்னொரு ஃபோன்லேயும் வந்து ஃப்ரீ ஃபயர் கனெக்ட் ஆகலை. பட் இப்போ வந்து ஹேத்வே இன்டர்நெட்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஹேத்வேல கனெக்ட் ஆகுது. ஸோ வோடஃபோன் யூசர்ஸ் வந்து நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு வோடஃபோன் வந்து ஒர்க் ஆகலை. இப்போ வந்து ஹேத்வேல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செட்டிங்ஸில் இப்போ நார்மலாகவே வந்து அல்ட்ரா கிராஃபிக்ஸில் இருக்குது. இது பிரைட்னஸ்ஸு, எஃபிஎஸ் எல்லாமே வந்து நம்ம வெரி ஹையில் வச்சிடலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து வெரி ஹையில் தான் இருக்குது. ஸோ இதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சரும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். 32 இருக்குது ஸ்க்ரீனில். மேக்ஸிமம் பார்த்தோன்னா 34.5 இருக்குது ஸ்க்ரீனில். பேக் சைடு பார்க்கலாம். பேக் சைடு வந்து 34.8 இருக்குது மேக்ஸிமம். இதுதான் 35ல் தான் இருக்குது. ஸோ இந்த கேமில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கேம் விளையாடும் போது சவுண்டு மட்டும் வேறு லெவலில் இருக்குது. மல்டிமீடியா யூஸருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பட் வைப்ரேஷன் தான் வந்து கேவலமாக இருக்குது. வைப்ரேஷன் கொடுக்கறது நல்லது தான். அந்த பாஸ் எஃபெக்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். பட் இது வந்து ரொம்ப ஒரு டூ மச்சாக இருக்குது. ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களவுக்கு ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, நான் ஒரு நார்மல் ஒரு என்ட்ரி லெவல் கேமர். உங்கள் பாஷையில் சொல்கிறேன்னா நூப். இங்கே தான் இருக்கும். போடு ஃபஸ்ட்டு கில்லு. இங்கே இருக்கான் கல்பிரிட் ஓடிட்டுருக்கான் பார்த்தீங்களா. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் கூட கேமிங்கில் வந்து நல்லாவே இருக்குது. இவங்க அந்த 240 Hz வந்து டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. உங்களால் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது.
இங்கே டேய் ஸோ ஃபோன் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 37 இருக்குது ஸ்க்ரீனில். பேக் சைடு பார்க்கலாம். பேக் சைடு வந்து 36 இருக்குது. ஸோ அல்ட்ராவில் லைட்டாக அந்த வார்ம்னஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பட் டெம்பரேச்சர் வந்து நார்மலாகவே இருக்குது. நானே இப்படி விளையாடுறேன்னா ப்ரோ பிளேயர்லாம் வெறித்தனமாக விளையாடுவாங்க போலியே. ஸோ ஜோன் உள்ளே தான் இருக்கேன், பிரச்சனை இல்லை. கேம் பிளே வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது, எந்த ஒரு லேகுமே இல்லை. ஸோ நான் அல்ட்ரா கிராஃபிக்ஸில் கொஞ்சம் திணறமோன்னு நினச்சேன், பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அல்ட்ரா கிராஃபிக்ஸ்லேயே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. 732G 732Gன்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. 730க்கு கிளாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண சிப் தான் இது. ஏஐயில் மட்டும் சில சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க, அதில் அப்கிரேட்ஸ் இருக்குது. பட் நார்மல் CPU அண்ட் GPU பர்ஃபார்மன்ஸ் வந்து மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். மேஜர் அப்கிரேட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அல்ட்ரா கிராஃபிக்ஸில் கேம் விளையாடுறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஃப்ரீ ஃபயருக்காக ஒரு ஃபோன் நான் இந்த ஃபோன் தான் வாங்க போகிறேன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். பட் ஃபோன் வந்து ரொம்ப வெயிட்டு, திக்னஸும் அதிகம். கேம் விளையாடுறதுக்கு இந்த ஆங்கிளில் நம்ம விளையாடும் போது நம்மளுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. நம்ம போர்ட்ரைட் மோடில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் செம்ம காண்டாக இருக்கும். லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு, லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நம்ம 2 கை பிடிச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பெருசாக எதுவும் தெரியாது நம்மளுக்கு. பட் சிங்கிள் ஹேண்டட் யூசேஜுக்கு செட் ஆகாது. ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. போடு 14 கில்லு. கேம் பிளே வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. எந்த ஒரு லேகு, ஹிக்கப்ஸு, ஃப்ரேம் டாப்ஸு எந்த ஒரு கர்மமும் இல்லை. ஸோ அண்டர் 20,000 இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதே வந்து பெரிய விஷயம் தான் கேமிங்கில். அதுவும் வந்து டெம்பரேச்சரை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கு பாருங்கள். 38 டிகிரி மார்க்கே வந்து கிராஸ் ஆகலை. சுத்தமாக ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. 40 டிகிரி மார்க் கிராஸ் ஆகலை. கிட்டத்தட்ட வந்து நம்ம 50 நிமிஷமாக வந்து கேம் பிளே விளையாடி இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இன்டென்ஸான கேம், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி எந்த ஒரு கேமாக இருந்தாலுமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பட் உங்களுக்கு வந்து வெயிட்டு இம்பார்ட்டண்ட்டே இல்லை, இந்த திக்னஸ் எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னா அப்போது வந்து கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எனக்கு வெயிட்டு கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை யாருக்குமே வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.